நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி நண்பர்களே உங்களோட ஆதரவுக்கு. ஆ நம்மளோட சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய புது புது இண்டிகேட்டர் சம்மந்தமான வீடியோஸ்லாம் போடுறோம். நெறைய பேர் பார்த்துட்டு உங்களோட ஆதரவு தெரிவிக்கிறீங்க. ரொம்ப நன்றி. நெறைய பேர் கால் பண்ணியும் கேட்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. நம்மளோட சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் மூலியமா நமக்கு வந்து அலைஸ்பிள் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றவங்களுக்கு நமக்கு ஃப்ரீ கால்ஸு, அக்கவுண்ட் அட்வைசரி கால்ஸ் எல்லாமே குடுத்துட்டுருக்கோம். ட்ரெய்னிங் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்றோம். தேவைப்படுற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல்ல வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல அக்கவுண்ட் ஓப்பனிங் லிங்க் என்னோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தரேன். மறக்காம நீங்க நண்பர்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டு, நம்மகிட்ட ஃப்ரீ அட்வைசரி எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம். ஆ நம்மள எந்த மாரியான நம்மளோட அக்கவுண்ட் எப்படி நம்ம ஆ ட்ரெய்னிங் கால்ஸ் எல்லாம் எப்படி ப்ரொவைட் பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம நம்ம டெலகிராம் சேனல்ல ஜஸ்ட் வாட்ச் மாத்திரம் பண்ணுங்க. எந்த ஒரு எதுவுமே நீங்க வந்து பே பண்ணி எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீயா அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு, நீங்க எல்லாமே வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம குடுத்த கால்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க நான் சும்மா ஒரு கிளான்ஸ் மாத்திரம் காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 47,000 பிஇ குடுத்துருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 37ல குடுத்தோம். 37ல குடுத்தோம். 633 வரைக்கும் போச்சு. அதே மாரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டியும் குடுத்துருந்தோம். நிஃப்டி 2110 குடுத்துருந்தோம். 320 குடுத்துருந்தோம். 452 அதனால நல்ல மார்க்கெட் நல்ல ரேஞ்சில இருக்கும்போது நல்லா குடுத்துருக்கோம். அதே மாரி அவங்களோட ப்ராஃபிட்ட ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருந்தாங்க நமக்கு. அந்த மாரி ஒரு சில விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் மோஸ்ட்லி க்ரூட் ஆயில் குடுக்குறோம். க்ரூட் ஆயில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா, 115ல குடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் 164 பாயிண்ட் வந்ததுக்கு. ஓகேங்களா? இந்த நம்ம டெலிகிராம் சேனல்ல உள்ள போயிட்டீங்க. பாருங்க. அப்புறம் நம்ம கால்ஸ் எந்த அளவுக்கு குடுத்துட்டுருக்கோம். க்ரூட் ஆயில் கால்ஸ்லாம் எப்படி போகுது எல்லாமே பார்த்துருங்க. வேணுன்ற நண்பர்கள் வந்து மறக்காம அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்க. அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு, நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு, நீங்க கால்ஸ வந்து ஃப்ரீயாவே ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. அதனால மறக்காம சேனல்ல வந்துட்டு, நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்க. ஓகேங்களா? அ அது நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல உங்களுக்கு பின் பண்றேன். இன்னைக்கு நம்ம வந்து வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான இண்டிகேட்டர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்படின்னு சொல்றேன். இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மூவிங் ஆவரேஜ் மல்டிபிள் மூவிங் ஆவரேஜ் தான். இந்த மல்டிபிள் மூவிங் ஆவரேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர் இந்த மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மூவிங் ஆவரேஜ் லைன் இருக்கு. இந்த 6 லைனு இதே மாரி பார்த்தீங்கன்னா, கிரீன்ல இருந்து இந்த மாரி கிரீனா கன்சிடர் பண்ணீங்க. இல்ல நீங்க எந்த மாரி கன்சிடர் பண்ணாலும் ஓகே தான். இப்போ மேல இருந்து கீழ கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, செல் சைடு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கட் பண்ணிட்டு மேல போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது பை சைடா கன்சிடர் பண்றோம் நம்ம. ஓகேங்களா? இது வந்து சூப்பரான ஒரு இண்டிகேட்டர். நல்ல ஒரு நான் என்ன சொல்றேன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மினிமம் லாட்ல ட்ரை பண்ணுங்க. ஒரு லாட் ட்ரை பண்ணீங்கன்னா, ஒரே லாட்ல ட்ரை பண்ணுங்க. 1 மாசம் நீங்க எவ்வளோ ட்ரேட் பண்ணாலும் உங்க கேபிட்டலுக்கு ஏத்தா மாரி. 2 லாட்னா 2 லாட்டே பண்ணுங்க. ஏன்னா, அப்பதான் உங்க ரிஸ்க் ரிவார்ட மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆப்ஷன் எப்பவுமே ரிஸ்கி தான். அதனால அத ட்ரேட் பண்ணும்போது பார்த்து பொறுமையா ட்ரேட் பண்ணுங்க. எலக்ஷன் டைம்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டு. அதனால மோஸ்ட்லி நீங்க இன்வெஸ்டரா இருக்க ட்ரை பண்ணுங்க. இல்ல ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டாக்ல நம்ம ட்ரேட் பண்ணா கூட லாஸ்ல வந்தா கூட நம்ம அத வந்து நம்மலாம் சிஎன்சில கன்வெர்ட் பண்ணிட்டு, ஹோல்டு பண்ணிட்டு எப்ப ப்ராஃபிட் வருதோ அப்புறம் புக் பண்ணிக்கலாம். அதனால நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கொஞ்சம் பொறுமையா ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இது எல்லாமே தெரிஞ்சா தான் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால கொஞ்சம் பார்த்து பொறுமையா பண்ணுங்க. பிகினர்ஸுக்கு அவாய்ட் பண்ணிக்கங்க. ஸ்டாக்ஸ்லயே ட்ரை பண்ணுங்க. கொஞ்ச நாள் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலாம் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்ப பாருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி சொல்லியிருக்கேன். இது ஜஸ்ட் நான் வந்து ஆர்எஸ்ஐ மாத்திரம் கீழ ஆட் பண்ணியிருக்கேன். ஆர்எஸ்ஐ. இங்க வந்து பாருங்க, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, மேலேயே சிக்னல் குடுத்துருச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமே. இந்த இடத்துல கட் பண்ணிட்ட உடனே, கட் பண்ண உடனே எப்பவுமே நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்எஸ்ஐ உங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்துருக்கேன் ஏற்கனவே. ஆர்எஸ்ஐ வந்து 50 பிலோ வந்து செல்லு, 50 அபோவ் வந்து பைன்னு சொல்லியிருக்கேன். இந்த 70 லைன் கிட்ட வந்துச்சுன்னா, இந்த இந்த பிலோ போயிடுச்சுன்னா 30க்கு பிலோ போயிடுச்சுன்னா வந்து என்னன்னா, ஓவர் சோல்டுன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து 70க்கு போயிடுச்சுன்னா, 70 அபோவ் போயிடுச்சுன்னா, ஆ ஓவர் ஓவர் பாட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப மார்க்கெட் வந்து ஓவர் சோல்டுல இருந்தது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இண்டிகேட் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பை என்ட்ரி குடுத்துட்டு, மேல ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். ஒரு லாட்ல பண்ணும்போது ரொம்ப தாராளமா வெயிட் பண்ணலாம். பயப்படவே தேவையில்ல. அப்புறம் இந்த இடத்துல நீங்க என்ட்ரி மிஸ் பண்ணாலும், நெக்ஸ்ட் இந்த ஒரு இடத்துல நமக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? இந்த என்ட்ரிய வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அப்பயும் நீங்க இதே மாதிரி எப்படி நம்ம என்ட்ரியா கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழ நமக்கு வந்து ஆர்எஸ்ஐ நம்ம குடுத்துருக்கோம். 50 பிலோ தான் இருக்கு. 50 பிலோ மறுபடியும் வந்துருச்சு. மறுபடியும் மேல போயிருக்கு மார்க்கெட்டு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு
ரிவர்சல் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த ரிவர்சல் எப்படி கன்சிடர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த ஹைய வந்து பிரேக் பண்ண முடியல. மறுபடியும் மார்க்கெட் கீழ மேல டச் பண்ணாம மறுபடியும் கீழ வந்திருக்கு. அட் த சேம் டைம் இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செல் என்ட்ரி நமக்கு கிடைச்சிருக்கு. செல் இண்டிகேஷன் கிடைச்சிருக்கு. அதே மாரி தான் மார்க்கெட். இதுல சைட்வேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படி தான் சைட்வேஸ் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணும். அட் த சேம் டைம்ஸ் இங்க வந்து நமக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மார்க்கெட் நல்லா என்ட்ரி கிடைச்ச உடனே, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இப்படி பார்த்துங்கன்னா, இப்படி கிடைச்சதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 50 அபோவ் இருக்கு. 50 அபோவ் இருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு மேல போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? எப்பவுமே சின்ன ஸ்டாப் லாஸா இருக்கும்போது நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆர்எஸ்ஐ வச்சு நீங்க பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு உங்களுக்கு என்ட்ரி நமக்கு எப்படி எங்க போணும், ஏதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். இது வந்து எல்லாத்துலயுமே நீங்க யூஸ் பண்ணலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணலாம். நான் வேணா இப்போ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டில காட்டுறேன். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டிலயும் பாருங்க. அழகா ஒரு லைன் அழகா ஒரு நமக்கு கிடைச்சிருக்கு. என்ட்ரி கிடைச்சிருக்கு. இங்கேயும் பாருங்க அதே மாரி தான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி 2மே சேமா டெய்லியும் ட்ரேட் பண்ணும்போது நிஃப்டியும், பேங்க் நிஃப்டியும் 2ம் சேமா ஒரே லைன்ல போச்சுன்னா, மார்க்கெட் நல்லா நமக்கு ஒரு டைரக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம். நல்லா ட்ரேட் பண்ணலாம். நிஃப்டி ஒரு டைரக்ஷனும், பேங்க் நிஃப்டி ஒரு டைரக்ஷனும் இருந்ததுன்னா, கட்டாயமா மார்க்கெட்டுக்குள்ள ஏதோ ஒரு இது இருக்கு. ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்துட்டு பொறுமையா ட்ரேட் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைட்வேஸ் மார்க்கெட் கிளியரா தெரிஞ்சிரும் உங்களுக்கு. அதேமாரி டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்க. டைம் ஃப்ரேமு நீங்க ரெகுலரா ட்ரேட் பண்ற டைம் ஃப்ரேம் தான். ஓகேங்களா? அதனால டைம் ஃப்ரேம்ல ஒரு மேட்டர் ஒண்ணும் பெருசா எதுவும் கிடையாது. அதனால இந்த இண்டிகேட்டர் நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு, உங்களோட கருத்த வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நீங்க என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டும் பாருங்க. இந்த இண்டிகேட்டர் வந்து நேம் வந்து பார்த்தீங்கன்னா, குப்பி GUPPYன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதுல நான் RSI நான் போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு RSI வேணாம், இதுக்கப்புறம் நம்ம பிவோட் பாயிண்ட் வச்சு பார்க்கலாம்னாலும், பிவோட் பாயிண்ட்டும் வச்சு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். பிவோட் பாயிண்ட்ன்னு ஸ்டாண்டர்ட்ன்னு நீங்க போட்டுட்டு, இங்க வச்சீங்கன்னா, உங்களுக்கு பிவோட் பாயிண்ட்டே தெரிஞ்சிரும். உங்களுக்கு பிவோட் பாயிண்ட்லயே தெரியும். உங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த P லெவல வந்து கிராஸ் பண்ணிட்டு மேல போம்போது நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த நம்ம வந்து Pன்ற இந்த லைன வந்துட்டு மார்க்கெட் மேல போச்சு. கட் பண்ண முடியல. மறுபடியும் வர்றான். மறுபடியும் இதே சேம் லைன்லயே ஹையர் ஹை, லோ ஃபார்மேஷன் வச்சு பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மறுபடியும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மார்க்கெட் மேல போயிடும். போயிடுச்சா உங்களுக்கு? அதே மாரி மேல போகுது. அதே மாரி இங்க பாருங்க, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, S1லேருந்து வந்து மறுபடியும் S2ல அப்படியே கொஞ்ச நேரம் சஸ்டெயின் ஆனா, அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, S3 வந்து பிரேக் ஆச்சு. அப்புறம் சடன் ஃபால். ஆல்ரெடி நமக்கு செல் சைடு தான் மார்க்கெட் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அட் த சேம் டைம்ஸ் நமக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ கேப் இருக்கு. கட்டாயமா இது வந்து மார்க்கெட் கீழ போறதுக்கான வாய்ப்புகள் தான். இந்த 2 இந்த இந்த ரெட் லைனுக்கும், இந்த ப்ளூ லைனுக்கும் கேப் நெறைய இருந்ததுன்னா, மார்க்கெட் வந்து டவுன் சைடு ஆகப்போகுது. இதோட கேப் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாவ மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல போப்போகுதுன்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இங்க பாருங்க கேப் அதிகமாக மார்க்கெட் மேல போகுது. ஓகேங்களா? இங்க கேப் கம்மியாக மார்க்கெட் சைட்வேஸ்ல இருக்கு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்டர். இத புரிஞ்சாலே நீங்க மார்க்கெட்ல ஓரளவுக்கு மார்க்கெட் டைரக்ஷன கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க கேப் இருக்கா? இது உள்ள கேப் இருக்கு. மார்க்கெட் கொஞ்சம் அப்படியே மேலயும் கீழயும் போயிட்டு வருது. இந்த இடத்துல பாருங்க கேப்பே இல்ல. மார்க்கெட் ஃபுல்லா சைட்வேஸ். இந்த இடத்துலயும் கேப்பே இல்ல. மார்க்கெட் ஃபுல்லா சைட்வேஸ். இந்த மாரி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சின்ன சின்ன இந்த இடத்துல சைட்வேஸ்ல சின்ன சின்ன ப்ராஃபிட் இருந்தா புக் பண்ணிட்டு போயிடணும். இங்க பாருங்க கேப் இருக்கு. நம்ம ஓரளவுக்கு மார்க்கெட் ஒரு மூவ் குடுத்துருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? இதே மாரி தான் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எந்த இண்டிகேட்டர் தேவை? RSI தேவைன்னா RSI போடலாம். இல்லன்னா நீங்க ஆ பிவோட் போடனாலும் பிவோட் போட்டு யூஸ் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ட உங்க உங்க உங்களோட கருத்த வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. ஓகேங்களா? மறுபடியும் நம்ம சேனல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு கால்ஸ் எல்லாம் நமக்கு சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுனா, மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு, ஆ நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க நம்மகிட்ட ட்ரேட் பண்ணலாம். தாராளமா ட்ரேட் பண்ணலாம். நண்பர்கள் நெறைய பேர் நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம ட்ரேடிங் கம்யூனிட்டி நண்பர்கள் நம்ம சேனல வந்து ரெஃபர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? உங்ககிட்ட நம்ம கேட்குற ஒரே ஒரு விஷயம் இது மட்டும் தான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோல உங்கள எல்லாரும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.